குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழுமை பெற பதிவேடுகள்லேருந்து பயிற்சி சம் 4. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் 31 1ஆம் நாளைய முதல் கண்டறியும். அப்போ இறுதி முதல் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இறுதி முதல் தேதியை பாருங்களேன், 2018 டிசம்பர் 31. இப்போ ஜனவரின்னு போட்டிருந்தா தொடக்க முதல், அப்போ டிசம்பர் 31ன்றதுனால இறுதி முதல் காணும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ எப்போதும் போல நம்மளுடைய ஃபார்முலா என்ன? இறுதி முதல் எடுத்தா நட்டம். ஏன்னா நம்ம நட்டம்னு இங்கே போடக்கூடாது, ஏன்னா அங்கே என்ன கொடுக்கல, கொஸ்டின்ல நட்டம்னு கொடுக்கல. அடுத்தது பாருங்க, தொடக்க முதல் கூடுதல் முதல் போட்டால் லாபம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இறுதி முதலை எடுத்தால் நஷ்டம், தொடக்க முதலோட கூடுதல் முதல் போட்டால் லாபம். அப்போ இறுதி முதல் வந்து கொடுக்கல இல்லையா, அப்போ என்ன பண்ண போகிறோம்? விட்டுடுங்க. எடுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000. தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,00,000. அடுத்தது கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000. லாபம்னு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60,000. அப்போ இறுதி முதல் காணும். மற்றபடி கொடுத்ததை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ ரெண்டு பக்கமும் டேலி பண்ணுங்க. எந்த பக்கம் அதிகமாக இருக்குது? இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. 1,75,000 இருக்குது. ஓகேவா? இப்போ 1,75,000 ரெண்டு பக்கம் போட்டுக்கணும். தான் டேலி பண்ணுறது. அப்புறம் எந்த பக்கத்துலேருந்து அதிகமாக இருக்கோ, எந்த பக்கம் குறைவாக இருக்கோ, அதிகமாக இருக்க பக்கத்துலேருந்து குறைவாக இருக்க பக்கத்தை மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரஃபில் போடுறோம் பாருங்கள். 1,75,000ல் 30,000 போயிடுச்சு அப்படின்னா 1,45,000. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்திருக்க விடை தான் நமக்கு இறுதி முதல். ஓகேவா? பாருங்க, தொடக்க முதல், கூடுதல் முதல், லாபம். அடுத்தது இறுதி முதல் இல்லை, எடுப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போதுமே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இறுதி முதலை எடுத்தால் நஷ்டம், தொடக்க முதலோட கூடுதல் முதல் போட்டால் லாபம்னு. அப்போ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? நஷ்டம் கொடுத்துருந்தா நஷ்டம்னு போடுங்க, லாபம்னு கொடுத்துருந்தா லாபம்னு போடுங்க. மித்தபடி எல்லாத்தையும் டேலி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எது இறுதி முதலை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த நமக்கு கணக்கில் கண்டுபிடிச்சது எது? இறுதி முதல். இதுவே வந்து நம்ம புக்கு மாடல் அப்படின்னா, இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு இங்கே இருக்கும் இல்லையா, இங்கே இந்த ஆன்சர் இங்கே வரும். இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு மைனஸ் கூடுதல் முதல், இது இங்கே போட்டிருப்பீங்க. இந்த ஆன்சர்லேருந்து இதை என்ன பண்ணுவீங்க? கழிச்சு இங்கே போடுவீங்க. வரது வந்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல் மைனஸ் தொடக்க முதல், இங்கே போட்டிருப்பீங்க. வர்றது என்னது? லாபம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோவில், சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அதிகமாக இருந்து தொடக்க முதல் கம்மியாக இருந்ததுன்னா லாபம். அப்போ லாபம் எவ்வளோ போட்டிருக்கீங்க? 60,000. அப்போ தொடக்க முதல்ல அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 1,00,000 ரூபா. அப்போ சரி கட்டப்பட்ட இறுதி முதல்லேருந்து தொடக்க முதலை மைனஸ் பண்ணால் லாபம் 60,000 வந்திருக்கும். அப்போ சரி கட்டப்பட்ட முதல் எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, தொடக்க முதலையும் லாபத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுதான் சரி கட்டப்பட்ட இறுதி முதல். இப்போ பாருங்க, இப்போ கூடுதல் முதல் எவ்வளோ இருக்குது? 15,000. ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த இங்கே வந்திருக்க ஆன்சர்லேருந்து இந்த 15,000 லெஸ் பண்ணால் தான் என்ன வந்திருக்கும்? இந்த 1,60,000 வந்திருக்கும். அப்போ இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி போட்டுக்கணும். 1,75,000. அப்போ
எந்த அமௌண்ட்லேருந்து இப்போ எடுப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அந்த எடுப்பையும் போட்டுக்கோங்க. இப்போ இறுதி முதல்லேருந்து ஒரு அமௌண்ட்டை கழிச்சிருக்கீங்க, அது 1,75,000. இறுதி முதல்லேருந்து எடுப்பு என்ன பண்ணியிருக்கீங்க, கூட்டியிருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு என்னது 1,75,000. 1,75,000த்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த 30,000 மைனஸ் பண்ணால் இங்கே கிடைக்கக்கூடியது 1,45,000. ஓகேவா? அப்போ பாருங்கள், இறுதி முதல் 1,45,000, எடுப்பை கூட்டிக்கிறோம் 1,75,000, கூடுதல் முதல் 15,000 கழிச்சிங்க அப்படின்னா 1,60,000. அதுலேருந்து தொடக்க முதல் 1,00,000 கழிச்சிங்க அப்படின்னா லாபம் 60,000. இது எப்படி வந்திருக்கு மிஸ், இது ஏன் மிஸ் இப்படி குழப்புது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம எப்போயுமே சம்மு போட்டோம் அப்படின்னா தொடக்கத்துலேருந்து இறுதியை கண்டுபிடிச்சிட்டு வருவோம். இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இறுதி முதலே காணா போயிடுச்சுங்கிறப்ப நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் போகணும். ஓகேவாம்மா? கொஞ்சம் பயப்படாமல் நீங்கள் சம்மை போட்டே ஆகணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.